Sony 43 inch TV வந்திருக்கு. இதனோட மாடல் நம்பர் எல்லாமே பின்னாடி காமிக்கிறேன் பாருங்க. இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பார் எல்லாமே வருது. டிஸ்ப்ளே ஃபுல்லாவே வந்து பார் வர ஆரம்பிச்சிருது. ஓடோட அப்படியே டிஸ்ப்ளே ஃபுல்லாவே பார் வர ஆரம்பிச்சிருது. வால்யூம் வருது. பேனல் சைடு என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல செக் பண்ணிட்டு இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோனியை பொறுத்தளவு இந்த மாடல் எல்லாம் காமனாக வந்து வரக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீகான் போர்டு செக்ஷன் வந்து பிரச்சனையாகும். டீகான் போர்டு இருக்கக்கூடிய ஒரு ஐசி வந்து காமனாக வீக் ஆகும். அந்த ஐசி வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறத விட டீகான் போர்டே வந்து வெளி மார்க்கெட்லேயே கிடைக்குது. அந்த டீகான் போர்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் பக்காவாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதனோட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா KDL-W800D. இதில் வந்து C அப்படின்னு சொல்லி இந்த 800லேயே Cன்னு வரும், Fன்னு வரும். இது எல்லாத்துலேயுமே இந்த மாடலில் எல்லாத்துலேயுமே வந்து இது காமனாக வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டு. இப்போ இதில் வந்து என்ன பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா AUO பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 19 வோல்ட் இன்புட் அடாப்டர் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அடாப்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். 19 வோல்ட் அடாப்டர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த போர்டிலேருந்து பேக் லைட்டுக்கும் ட்ரைவ் ஆகும், ப்ளஸ் வந்து மதர் போர்டுக்கும் பவர் சப்ளை வந்து ட்ரைவ் ஆகும். இதில் வந்து இது LVDS செக்ஷன், LVDS கேபிள். இதில் வந்து சென்சார் யூனிட், ஸ்பீக்கர் இதெல்லாமே இதில் வந்துடும். இப்போ நம்ம வந்து டைரெக்டாக பேனல் சைடு தான் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறனால நம்ம டைரெக்டாக இப்போ வந்து பேனல் வோல்டேஜ் மட்டும் செக் பண்ணிட்டு டைரெக்டாக பேனல் வோல்டேஜ் செக் பண்ணிட்டு அடுத்தது நம்ம பேனல் சைடு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிவி ஆன் பண்ணிட்டு பேனல் வோல்டேஜ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணலாம். இதில் வந்து பேனல் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. 12 வோல்ட் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதனால் வந்து இப்போது பேனல் சைடு வந்து ப்ராப்ளம் இல்லை. டீகான் போர்டிலேருந்து நம்ம வந்து செக் பண்ண ஆரம்பித்தோம்னா போதும். இந்த மாடலை பொறுத்தளவு வந்து நம்ம டீகான் போர்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த மதர் போர்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணோம். அதே மாதிரி இந்த கனெக்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணுறப்ப வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணோம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க வந்து இந்த கனெக்டர் எதுவுமே ரிமூவ் பண்ணி ஹேண்டில் பண்ண வேண்டாம். இப்போ இந்த கனெக்டருமே பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணுறது வந்து சேஃபாக ரிமூவ் பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக இது வந்து பின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் அந்த கனெக்டர் ரிமூவ் பண்ணுறப்ப சேஃபாக ரிமூவ் பண்ணணும். இந்த பவர் சப்ளை கனெக்டர் ரிமூவ் பண்ணுறதுமே வந்து இந்த இடத்துல லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு ரிமூவ் பண்ணோம்னா ரிமூவ் ஆகிக்கும். நம்ம ஏற்கனவே இதில் சொன்ன மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா AU1ஓட பேனல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சோனியோட கனெக்டர் டைப் கிடைக்கும். கனெக்டர் வந்து இந்த டைப்பில் இருக்கும். இதே இது வந்து சாம்சங் டைப்பில் வரக்கூடிய கனெக்டருக்கு வந்து நம்ம LVDS கேபிள் வந்து இதில் மாடிஃபை பண்ணி தான் போட முடியும். ஏன்னா இதுக்கு வரக்கூடிய டீகான் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே டீகான் போர்டு வந்து இப்போ மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லை. இதுக்கு மேட்சிங் டீகான் போர்டு தான் கிடைக்கும். அந்த டீகான் போர்டை வச்சு நம்ம வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசி தான் இதில் வந்து காமனாக கம்ப்ளைண்ட் ஆகும். இந்த ஐசி வந்து மார்க்கெட்டில் வந்து செப்பரேட்டாக தனியாக வந்து கிடைக்காது. அதனால் வந்து நம்ம இந்த டீகான் போர்டு எடுத்துகிட்டு வேறு டீகான் போர்டே வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ மார்க்கெட்டில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டீகான் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய டீகான் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் டீகான் போர்டு வந்து நமக்கு அவைலபிள் இருக்குது. அதனால் இந்த டீகான் போர்டு சாம்சங்கில் டிவியில் வந்து வரும். இந்த டீகான் போர்டை வந்து நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதனோட கனெக்டர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். இதனோட கனெக்டர்ஸ் எல்லாமே இதுக்கு வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். நம்ம இதை அப்படியே ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணலாம்.
இப்போ இதை நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இன்னொரு இஷ்யூ என்னென்னா, இந்த கனெக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளிப் டைப் வந்து இதில் வந்து லாக் டைப் வரும். இப்போ இது இந்த கனெக்டர் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஜஸ்ட்டு வந்து இந்த கனெக்டர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது டைரெக்டாகவே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கனெக்டர் வந்து நம்ம ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் இது அப்படியே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். ஜஸ்ட் இதை அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டோம்னாவே போதும். கனெக்டர் கார்டு எல்லாமே வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். நம்ம இது வந்து உள்ளே வரக்கூடிய வோல்டேஜ் வந்து பேனல் வோல்டேஜ் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேனல் வோல்டேஜ் செக் பண்ணிட்டு இதை வந்து இந்த மாதிரி வந்து பேக் பண்ணிட்டோம். ஏன்னா இதில் வந்து கீழே இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ பண்ண முடியாது. ஸ்க்ரூ எக்ஸாக்டாக மேட்ச் ஆகாதனால இந்த மாதிரி வந்து நம்ம பேக் பண்ணிட்டு, ஏன்னா இதனோட இதுவும் மெட்டல் காடி, அதனால் வந்து ரெண்டும் சர்ஃபேஸ் கான்டாக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து பேக் பண்ணிட்டோம். பேக் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே நம்ம ரிட்டன் வந்து அதனோட பொசிஷன்லேயே எக்ஸாக்டாக நம்ம எப்படி ரிமூவ் பண்ணமோ அதே பொசிஷனில் எக்ஸாக்டாக அப்படியே மாட்ட ஆரம்பிக்கிறோம். ஜஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ண ஸ்பீக்கர் ஒயர், அதே மாதிரி சென்சர் ஒயர் ப்ளஸ் வந்து பவர் சப்ளை, இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸாக்டாக அந்த இதிலே வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பீடிங் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணிட்டு இதனோட ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து நம்ம போட்டுடலாம். ஸ்க்ரூ போட்டு இந்த சென்சார் யூனிட்டை வந்து இதனோட காடியில் எக்ஸாக்டாக ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணிட்டு இதனோட ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து நம்ம இப்போது ஃபிட் பண்ணிடலாம். இப்போ இதனோட ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து நம்ம எக்ஸாக்டாக அதே மாதிரி ஃபிட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ பவர் சப்ளை மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு டிவி வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். இப்போ நம்ம ஜஸ்ட் பவர் சப்ளை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு டிவி வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதனோட அவுட்புட் வந்து பார்க்கலாம். எந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாமல் வீடியோ வந்து தெளிவாக பக்காவாக வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதுக்காக வந்து ஒரு டிவி வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக என்னோடய ரெக்கமெண்டேஷன் வந்து கண்டிப்பாக இதை ஒன்ஸ் நம்ம மாற்றணும் அப்படின்னாலும் மறுபடியும் ஒரு 5 இயர்ஸ் லைஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் இந்த மாடல்லாம் பொறுத்தளவு இது வந்து காமனாக வரக்கூடிய ஃபெயிலியர். இந்த ஃபெயிலியரை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ரீப்ளேஸ் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னாவே போதும். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் டிவி வந்து பக்காவாக வந்து அதனோட ஒரிஜினல் கண்டிஷன்லேயே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் வந்து நான் பார்த்த டிவியில் இருக்கக்கூடிய இது கம்ப்ளைண்ட்டு இதே ப்ராப்ளம் தான் உங்கள் டிவியில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இல்லை. அதனால் கம்பல்சரி வந்து நீங்கள் இந்த மாடலாகவே இருந்தாலும் வேறு ப்ராப்ளமும் இருக்கலாம். அதனால் ஒரு டெக்னீஷியன்ட்ட வந்து கன்சிடர் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்வீஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.